Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுசாக கேளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47வது வசனம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். முந்தின மனுஷன், இரண்டாம் மனுஷன். ஆமாம், முந்தின மனுஷன் யாரு? பூமியில் இருந்த மண்ணானவன் யாரு? ஆதி மனிதன். ஆமாம், நீங்கள் ஆதியாகமும் 1, 2, 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே ஆதி மனுஷனை, உலகத்தில் அத்தனை கோடி ஜனங்களுக்கு ஆதி தகப்பன், ஆதி தாய். அவன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். தேவனாகிய கர்த்தர் நமது சாயலின்படி, நமது ரூபத்தின்படி, நம்ம ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக. ஒரு மண்ணை எடுத்து ஒரு குடைவன் பாண்டத்தை செய்வது போல சரீரத்தை உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை உண்டாக்குனாராம். முந்தின மனுஷன் 1 கொரிந்தியர் 15:40. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அடுத்த வசனம் பாருங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இதான் பாயிண்ட்டு. அன்பானவர்களே, நீங்கள் முந்தின மனுஷன் ஆதாமுக்குள் பிறந்து மண்ணானவர்களாய், இந்த மண்ணான ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தை மீறிட்டான். அதனால் நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். அர்த்தம் என்னன்னா, நீ மரிப்பாய். தேவனுடைய வார்த்தையை மீறினாய், பிசாசு வார்த்தை கேட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை பறித்தாய், புசித்தாய். புசிக்கும் நாளிலே சாகவே சாவேன் என்று சொன்னேன். ஆனபடியால் சாவு என்று. ஆனால் முன்னாடி பாவம் ஒரு சாவு சக்தி, வியாதி, மரணம், அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம் எல்லாமே மரணத்தினுடைய என்ன சொல்கிறது விளைவுகள். அது பாவத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது எல்லாமே நன்மத்தையும் அறியத்தக்க கனியில் எல்லாமே மண்ணான காரியம், மாம்சத்தின் கிரியைகள். மண்ணுனா மாம்சம். மாம்சமானவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். டோட்டலாக பிசாசினால் உண்டானவன் முந்தின மனுஷன் ஜென்மசுவாவன் போட்டுக்கிட்டு பாருங்க. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினதுன்றாரு. அது ஜென்ம சரீரம், ஜென்ம சுபாவம். இப்போ முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன். உலகத்தில் அத்தனை கோடி பேரும் முந்தின மனுஷர்கள். ஏதேன் தோட்டம் தான் முந்தின மனுஷன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அந்த இரண்டாம் மனுஷன் தான் இயேசு. ஆமாம், அந்த இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இப்போ நீ முந்தின மனுஷனாகவே காலத்தை கழிச்சிடக்கூடாது. அவன் பாவத்தின் சம்பளம் மரணத்தை குறித்து மண்ணுக்கு திரும்புகிறான். பாவத்தையும் மரணத்தையும் சபதரித்து கொண்டு அதனுடைய விளைவு மரணம், முடிவு பாதாளம். நீ முந்தின மனுஷனாகவே வாழ்ந்து கழிக்கக்கூடாது. இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தருக்குள்ள நீ வர வேண்டும். அந்த இரண்டாம் மனுஷன் ஆண்டவராகிய இயேசு. இயேசுதான் அந்த இரண்டாம் மனுஷன். வானத்திலிருந்து வந்தார். அவர் பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் வயிற்றில் பிறந்து வந்தார்.
இவர் பாவம் செய்யவில்லை. ஆதாம் ஏவாளை போல தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. பிதா 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 பிதாவின் வார்த்தையின்படியே இருந்தார். என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனு ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையின்படியே போறார். பிசாசுக்கு செவி கொடுக்கவே இல்லை. 3 சோதனை வருது இயேசுக்கு வனாந்திரத்தில். 3 சோதனை. அது ஒன்று மாம்சத்தின் நீச்ச, கண்களின் நீச்ச, ஜீவனத்தின் பெருமை. அந்த 3 சோதனையும் ஜெயிக்கிறார். எப்படி ஜெயிச்சார்னா அவர் ஜீவ வார்த்தையிலே இருந்தார். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் ஜீவ விருட்சத்தின் கனியிலே இருந்திருந்தாக்கா அவங்களும் ஜெயிச்சிருப்பாங்க. விட்டுட்டாங்க. பிசாசு சொன்ன நன்மை தேம கனியே சாப்பிட்றாங்க, கீழ்படுகிறாங்க. இயேசு கீழ்படியவே இல்லை. இயேசு ஞானஸ்தானம் எடுத்து ஜலத்திலிருந்து கரையேறின உடனே ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டான்னுக்குது. மத்திய 4 லூக்கா 4 போய் பாருங்க. சில படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அங்கே பிசாசினால் 40 நாள் சோதிக்கப்பட்டார். 40 நாளும் பிசாசு ஜெயித்துட்டே இருந்தார். ஏன்னா அவர் ஜீவ வார்த்தையிலேருந்து கீழே இறங்கவே இல்லை. அதான் மேட்ரு. ஜீவ விச்சத்துக்கு கண்டியிலே இருந்தார். சொன்னா நானே வடியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். நீ கூட ஜீவ ஜீவ ரத்தத்திலே இருந்தினாக்கா பிசாசு வார்த்தை கீழ்படிஞ்சு சாக மாட்டேன். ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தத்தியத்தில் இருக்க மாட்டேன். ஆனால் 40 நாளும் வந்து சோதிக்கிறான். அது கண்களின் நீச்சியோ, அது மாம்சத்தின் நீச்சியோ, அது ஜீவனத்தின் பெரியோ, கல்லுகள் அப்பகளாகும்படி செய்யோ, உப்பரியிலேருந்து கீழே குதியோ, எல்லாம் பகுதி. ஆனால் பிசாசு எது சொன்னாலும் அது கீழ்படிக்கூடாது. அவன் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு செய்யலுப்பார். இயேசு செய்ய முடியாதா இயேசுவால்? ஆனால் சொன்னால் யார்? பிசாசு. அவன் எது சொன்னாலும் அதுக்குள்ளே ஒரு மரணத்தை வச்சிருப்பான். அதனால் இயேசு நீ என்ன சொன்னாலும் நான் கீழ்படிக்க மாட்டேன்பா. வசனுக்குது அது எதுக்கு? நீ மேலேருந்து குதின்னு சொல்லிட்டா நான் குதிச்சிட மாட்டேன். குதிச்சா என்ன நீ சொல்கிறதுனால குதிக்க மாட்டேன். தேவநாய கத்திர பறித்து பாராத அப்படின்னு சொல்லப்பட்டுக்குது. கல்லுகள் அப்போலாம் ஆகும்படி சொல்லுங்க. என்னால் ஆக்க முடியாதா? ஆக்க முடியும். ஆனால் நீ சொல்கிறதுனால நான் செய்ய மாட்டேன். ஏன்னா மனுஷன் 54 மேலே தேவடைய வார்த்தை பேர் ஒவ்வொரு வார்த்தை பேர் இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் சாஸ்தாகவே வந்து பணிந்து கொள்ளு. பூமியில் எல்லா உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே பணிந்து கொண்டு சொல்லி எதிர்பட்டுக்குதுன்றார். ஆகமத்தில் ஜீவ வார்த்தையிலே இருந்தார் இயேசுநாதர். இந்த ஆதாம் ஏவாளும் ஜீவ விச்சத்துக்கல்ல எவ்வளோ நாள் இருந்தாங்களோ தெரியல. அவ்வளோ நாள் நல்லா சுற்றி சொர்க்கத்திலே இருந்தாங்க. எந்த பாவம், எந்த மரணம், எந்த வியாதி, எந்த பழமும், எந்த திகிலும் இல்லாமல் இருந்தாங்க. என்றைக்கு பிசாசு வார்த்தை கேட்டாங்களோ அன்றைக்கே பாவத்தின் சம்பளம் மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ ஆதாம் ஏவாளுக்குள்ளேருந்து நாம் பிறந்து வந்துக்கிறோம். இப்போது முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இப்போ நம்ம முந்தின மனுஷன்லே லைஃப் ஓட்டக்கூடாது. 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். 2ஆம் மனுஷன் கிறிஸ்துவுக்குள் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்போ நம்ம 2ஆம் மனுஷன் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் கிறிஸ்துவுக்கு உட்பட்டுட்டோம். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து ப்ளஸ் அவர்கள். நீ 2ஆம் மனுஷனாக மாறலாம்யா. நீ ஆதாமுக்குள்ளே இருந்த நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கலாம். எவ்வளோ பெரிய நல்ல செய்தி. ஐயா, நான் முந்தின மனுஷன் மண்ணாளிலே பிறந்துட்டேனே, அது என் தலையத்து அவ்வளோதானா? இல்லை, மாறலாம். அதுக்கு தான் இயேசு வந்தார். அதுக்கு அவர் ஏற்றுக்கொள்ளணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ள எல்லாரும் எங்கிட்ட வாங்க. பிசாசு கனி சாப்பிட்டு நன்மத்தே மாதிரி சாக கிடக்குறவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க? எல்லாம் நானே வைப்போம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 2ஆம் மனுஷன் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்க. அதனால தான் பவுல் கொரிந்தியர் சொல்லு கலாத்தியெல்லாம் கிறிஸ்துக்குள் 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 கிறிஸ்துக்குள். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கட்டர், வானத்திலிருந்து வந்த அப்பம் நானே அப்படின்றாரு. அப்பம் ஜீவ சரீரம். அதை புசித்து அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா, அப்படியே ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்துட்டீங்க. 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக தன் ஜீவனையே கொடுத்துருக்கிறாரு. அங்கே ஏதேன் தோட்டத்தில் பிசாசு வா வா வா, ஜீவ ரத்தத்தை ஜீவ சுவாசத்தில் இருந்த நீ இந்த நன்மத்தேம கனியை சாப்பிடு,
சொன்னான். வந்தாங்க, அவன் வார்த்தையை கேட்டாங்க. தேவனாய் கர்த்தர் சொன்னார், அந்த கனியை தொடாதே, பறிக்காதே, புசிக்காதேன்னாரு. ஆனால் வார்த்தையுமே தேவடைய வார்த்தையை விரும்பி பிசாசு வார்த்தை கீழ்ப்படிஞ்சு புசித்ததுமே மண்ணானவர்களாய் போய்விட்டாங்க. மண்ணு மாம்ச சிந்தை மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க. உப்போ அப்படியே விட்டுல மனுக்குள்ளத்தை அங்கே ஒரு ஆட்டை அடித்து தோளுடைய பூத்தி அவங்க தோட்டத்தில் 930 வருஷம் வாழ்ந்தாங்க. சந்ததிகள் பெருகி போச்சு. அந்த ஆடு, அடிக்கப்பட்ட ஆடு, இதோ உலகத்தை பார்த்து சொல்ல, தேவ ஆட்டுக்குட்டி உனக்காக இயேசு ரத்தம் சிந்த போகிறாரு. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை சிலுவையில் உனக்கு ரத்தம் சிந்தி பாவத்தெல்லாம் கழுவி சுத்திகரித்து மீண்டுமா உன்னை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு போய் பரலோகராஜ் கொண்டு போவார்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். இப்போது முந்தின மனுஷன், இரண்டாம் மனுஷன். இப்போ முந்தின மனுஷனில் இருக்கிறியா, ரெண்டாம் மனுஷனாக தேவனாய் கர்த்தருக்குள்ளே இருக்கிறியான்றா இப்போ கேள்வி. முந்தின மனுஷனாக இருந்தீங்கன்னா ஆதாமுக்குள் பாவத்தின் சம்பளம் மரணத்தின் எல்லையிலே இருக்கிற. படிப்பு இருக்கலாம், படிக்காது இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், காட்டுவாசியாக இருக்கலாம், நாட்டுவாசியாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். எந்த நாடும் எந்த வானத்துக்கு பூமியின் மேலே மனுஷர் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவுக்குள்ளே வரணும். ஆமாம், கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம். எல்லாம் மனம் இருந்தால் எல்லாமே மாறலாங்க. எதுவுமே கம்பசூத்திரம் இல்லைங்க. நன்மை பிசாசுகிட்ட போனாய், பிசாசுவாதிகளை நன்மத்தையும் கை பறித்தாய், புசித்தாய், மண்ணானவனாய் போய்விட்டாய். இப்போ இயேசுகிட்ட வரணும். அவர் ஜீவ அப்பத்தை தர, ஜீவ விச்சத்துக்கணி தர, ஜீவ தேவி நீதிட்டு உடித்தது. அதை பறித்தாய், புசித்தாய். இப்போ இது இரண்டாம் கர்த்தருக்குள் பிறந்து விட்டாய். வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்குள்ளே இரு. இந்த பூமியில் வெற்றி வாழ்க்கை, நித்தியத்திலும் நித்திய ஜீவன் பரலோக கர்த்தர்கிட்டே போய் சேரலாம். வேண்டாம், நான் இருக்கிற மாதிரியே இந்த முந்தின மனுஷிலே இந்த ஆதாமுக்குள்ளே பிறந்து என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரி துர்குணத்தில் வாயிறேன்னு சொல்லி நன்மை தீமையிலே இருக்கிறேன்னாக்கா, பாவத்தின் சம்பளமான திருடவும் கொள்ளும் வழிக்கு வேறொன்று குறை. நானும் அவைகளுக்கு ஜீவன் பரிவுணப்பட வந்தேன். அதை ஜீவ விச்சக்கடி வேணான்னாக்கா நீ முந்தின மனுஷனாவே தான் இருப்பேன். விசுவாச உரிமையாக காலமெல்லாம் வந்துட்டு இருப்பான், திறறதுக்கு கொள்றதுக்கு அழிக்கிறதுக்கு. ஒரு நாள் கொன்று அழிச்சு பாதாளத்துக்கு நேராக இழுத்தும் போவான். சீரியஸான மேட்ரு. அப்போது ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். மண்ணானவன் இரண்டாம் மனுஷன். ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிறக்கலாம். நற்செய்தி என்றால் ஆச்சரியப்படத்தக்க செய்தி. எப்படியா இயேசு போல நான் மாற முடியுமா? மாறலாம். நீ இயேசு போல தான் உண்டாக்கப்பட்டா. ஏதேன் தோட்டத்தில் ஜீவாத்மா ஜீவ விருட்சத்திகனிலே தான் வச்சிருந்தாரு. தோட்டத்தில் எல்லா விருட்சத்துக்கனி ஜீவ விருட்சத்திகனி. எப்படி நீ பிசாசை போல மாறின? பிசாசு வார்த்தையை கேட்டாய், பிசாசு கனி புசித்தாய். நன்மை தீமை அறியத்தக்க கனி புசி. நல்லவன் கெட்டவன், நல்லவன் தீயவன், நன்மையும் தீமையும் கலந்தவனாயிட்டாய். அதில் தான் சாகவே சாவாய். பாவத்தின் சம்பளம். நீ உண்டாக்கப்படும் போது ஜோயே, ஜீவ வார்த்தையில் தான் உட தேவன்னா ஜோயே. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. பிதாவாகி தேவன் நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. யோவான் 5:26 என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உயிர்த்து பரலோக ராஜ்யமே இருக்குது. மனுஷன் தேவடைய சாயலின்படி தேவடைய ரூபத்தின்படி உண்டாக்கி ஜீவாத்மாவில் தான் வச்சாரு. அவனுக்கு ஒரு சித்த சுயாதீனம் கொடுத்தாரு. 10 கட்டலுக்குள்ள ஏதே ஒரே ஒரு கட்டல், தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க கண்ணீர். அதை தொடாதே, பறிக்காதே, புஷிக்காதே. அதை புஷிக்கும் நாளிலே தேவடைய சாயலை இருந்து பிசாசு சாயலுக்குள்ள பிசாசு சுபாவம் வந்து பாவம் பண்ண வந்துட்டாரு. ஆனால் ஏவாள் எவ்வளோ நாள் அந்த ஜீவத்துக்கு ஆதாமே இருந்த ஒரு நாள் பிசாசுன்னு வார்த்தை கேட்குறாங்க. தேவடைய வார்த்தை பெருசாக இல்லை, அவங்களுக்கு பிசாசு வார்த்தை பெருசு. அது பாபிக்கு இன்பம் புஷுக்கு இச்சிக்க தகவல் பக்கமாக இருந்துச்சான். அவன் பொய் சொல்லி இதை புஷி சாக மாட்டான்றான். இயேசு சாகவே சாவேன்ற தேவனாய் கத்துரு. அவன் சாகமா, அதுதான் பொய்க்கு பிதாவ. அப்புறம் நீ தேவர்களுக்கு போல் ஏற்கனவே அவங்க தேவர்கள் போல் தான் இருக்கிறாங்க. நன்மை தீமை கனி சாப்பிட்டா நீ தேவர்கள் போல். கட்சியில் பார்த்தா பிசாசு மாதிரி ஆயிட்டாங்க. பிசாசு பாவம் மரணம் வந்துச்சு. அதான் மண்ணானவன். ஜென்ம சுபாவத்துக்கு ஜென்ம பகை கசப்பு வைராகி இல்லாத யார் கேட்குறாங்க? கண்கில் இருந்துச்சே மாச்சு பிசாசு சுபாவெல்லாம் வந்து பாருங்க. பிசாசு கணி கேட்டால் பிசாசு நன்மார்க்க துன்மார்க்கன். மனுஷன் சன்மார்க்க துன்மார்க்கன் நன்மார்க்கன்.
நல்லவன் கெட்டவன் போதாது, நீ ஜீவன் உள்ளவனா ஜீவனா காட் கைண்ட் ஆஃப் அகர அகோபிய அன்பு, தேவன்பு, தேவி நீதி, தேவ இறக்கம், தேவடைய சுபாவம், தேவடைய ஐஸ்வர்யம், தேவடைய பரிசுத்தம், நீதி, மகிமை, கனம், புகழ். இது ஜோயே தான் 2ஆம் மனுஷன். இயேசு அப்படிப்பட்டவர். உங்களை சபிக்குள் ஆஸ்வதிங்கள், பகைக்குள் நன்மை செய்யுங்கள். சத்துரு ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அந்த இயேசு மத்திய மார்க்கில் அவர் எங்கும் சுற்றி திரிகிறார். ஆதாமுக்குள் பிறந்த மண்ணானவர்கள் எல்லாம் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். ஜீவ ரத்தம். அவன் பேர் தேவன். தனக்கு ஆதாம் அசுத்தாயத்துக்கு பசுத்தாய் அறிக்கி நானே திராட்சை செடி நீ கொடு தேவடைய பிள்ளைகளாக மாத்துறாரு. ஜீவ ரத்தத்தை கொடுத்து மாத்துறாரா இல்லையா? மண்ணானவர்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். அது ஒரு பெரிய கம்பசோசனம் இல்லை. எப்படி பிசாசுக்கிட்ட போய் பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு கடி பிசாசு போல மாறினோம். இப்போ இயேசுக்கிட்ட வந்து ஜீவ வச்சதுக்கு நீ அது ஜீவ வார்த்தை. அந்த ஜீவில் தேவி நீதிட்டு உயிர்த்தது இருக்குது. பிசாசுக்குள்ளே பாவத்தின் சம்பளம் மாறினகுது. அப்படி தான் பிறந்தவங்க உலகத்தில் அத்தனை கோடி பேரும். ஆதாமுக்குள் பிறந்த ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். நீ 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தருடைய பிள்ளையா மாற முடியும். நற்செய்தி, குட் நியூஸு, உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியம். கோடி ரூபாய் கொடுக்குற காணிங்க. உங்கள் பிள்ளைகள்லாம் ஆதாமுக்குள்ளே பெற்றுட்டீங்க. இப்போ கிறிஸ்துக்குள் அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் அந்த ஜீவனில் தேவி நீதி, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம். அதில் தேவி நீதிட்டு உழித்தது இருக்குது. அதை பிதா குமார் பசுத்தாக்கி செலுத்தணும். பேர் ஆதாம் முழு உலகத்தை பாவம்ட்டு மறுத்தபடியிலே கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்தாய். வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். இயேசு கிறிஸ்து சரி இயேசு ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம். இயேசுக்கு சாப்பிட வெளியே வானத்துக்குள்ள சகல அதிகாரிகள் பரலோகமே இருக்குது. அதுக்குள்ளே ஆதாமுக்குள்ளே நன்மை தீமை பாதாள ராஜ்யமே இருக்குது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அந்த நன்மை தீமை பாவம் மன்ன என்ற எல்லையில் தான் பிறக்கிறான் மனுஷன். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். கோடியாக பணம் இருக்கலாம், டாக்டர், அரசியல் தலைவர், சினிமா கலைஞனாக இருக்கலாம், யாரனா இருப்பான். என் அம்மா இது ஆதாம் வழியாக பிறந்திருக்கிறாய். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அவர் தான் இயேசு வந்தார் உலகத்துக்கு. உன்னை 2ஆம் மனுஷனுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு, கிறிஸ்துக்குள் கொண்டு வர்றது, ஜீவரத்தத்தை கொடுக்கறது எடுக்கணும். நீ தேவன் தனக்குள்ள கொடுக்கணும். எப்படி நன்மை தீமை கனி எடுத்து தேவன் தனக்குள்ள பிசாசு ராஜ்யத்துக்கு போயிட்டோம். ஜீவரத்தம் தேவி நீதி தூவித்தில் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்து பாவட்டு மறந்து விடுது பசுத்தாய் விட்டுவது கிறிஸ்துக்குள் மறுபடி பிறக்க வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்குள் நிறைய வாக்கு தத்துங்குது. கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் நீ நீதிமான், கிறிஸ்துக்குள் நீ பரிசுத்தவான், கிறிஸ்துக்குள் நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன், கிறிஸ்துக்குள் நீ ஐஸ்வர்யவான், கிறிஸ்துக்குள் நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட்டவன். அல்லேலூயா. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆதாமுக்குள் பிறந்த எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். பாவத்துக்கு மறித்து ஞானஸ்தானம் என்னது? தண்ணியில் மூடிக்கணும். பாவம்ட்டு மரணம் அதுக்கு அடங்கம் பண்ணி ஜலத்திலிருந்து கிறிஸ்து உயிர்த்ததில் அது கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறகுது. ஒரு மறுபடியும் பிறவாயிட்டா தேவடைய ராஜ்யத்தை ஏற்கனவே ஒரு முறை பார்த்துட்டோம். ஆதாமுக்குள்ள நன்மை தீமை அறியாத கனியில் பிறந்து பாதாள ராஜ்யத்துக்கு போகிற நம்ம அவன் மறுபடினா கிறிஸ்துக்குள்ள ஜீவ வச்சுக்கிட்டே தேவன் தனக்கு ஆதாம் மூடு கொடுத்து கொடுத்தா அப்படியே கிறிஸ்துக்குள் பிறந்துடுவான். எப்படி ஜீவ வச்சதுலேருந்து பிசாசுக்குள் எப்படி பிறந்தனா பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை கடியே தேவனுக்கு முழு உலகத்து கொடுத்தோம். அப்படியே பிசாசு ராஜ்யத்தில் பார்த்துட்டோம். இப்போ கிறிஸ்துக்குள் எப்படி மறுபடியும் பிறப்பான தேவடைய ராஜ்யம் கிறிஸ்துக்குள் பிறப்பது. அந்த கிறிஸ்துவ இயேசுகிட்ட ஜீவ வார்த்தை ஜீவரத்தை புசித்து அந்த தேவனுக்கு ஆதாம் முழு உலக ஜீவ அப்படியே அபவுட் கிறிஸ்துக்குள் பிறந்தரலாம். அதான் 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தருக்குள் மறுபடியும் பிறத்தல். கர்த்தருடைய பிள்ளையா, தேவடைய பிள்ளையா, தேவடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவடா நீ வாழ்ந்து நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலும் பரலோகத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீ உலகத்துக்கே ஒளியா இருக்கலாம், நீ பூமிக்கே ஒப்பா இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்கு அந்த கிறிஸ்து நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. யோவான் 5:24 என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானோர் ஜீவனுடையவர். அதனால தான் என்னுடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதா ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. துளசிராம் தாமஸ் இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உலகத்திலேயுமே கேள்விப்படாத ஏற்பட்ட சத்தியங்கள். ஆதாமுக்குள் பிறந்தவங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வரணும். முந்தின மனுஷனை 2ஆம் மனுஷன் தேவனாய கர்த்தருக்குள் கொண்டு வர்றது தான் ஊழியம். அது ஒரு பெரிய கம்பசூத்திரங்கள்ல நன்மை தீமை அறியத்தக்க கனியை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்குறான். வாய்நாளெல்லாம் பிசாசு திருடவும் கொள்ளாய்க்கு தான் காரியம் செய்துகிட்டே இருக்கிறான்.
அவர் சொல்கிறார், திருடன் திருடவும் கொள்ள வாழ்க்கை ஒரு நாள் வேறும், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் அந்த ஜீவனும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்றார். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உடித்ததில் இயேசு கிறிஸ்துவில் ஆமண்டவாகுது பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு உன் பேர் சொல்லி, உன் மனைவி பேர் சொல்லி, உன் பிள்ளைங்க பேர் சொல்லி, ஏரியாளுக்கு சபையில் எந்த நாட்டுக்கு எந்த தேசம் யாருக்கும் ஜெபம் பண்ணலாம். நீ நன்மை தீமையே தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு கொடுக்கணும் தான். எந்த நாட்டுக்கு போனால் எந்த தேசத்துக்கு போனாலும் வானத்துக்கு கீழே பூமியின் மேலே மனுஷன் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாம வேறு அந்த இயேசு ஆணை வழி ஜீவனமாக இருக்கிறார். இயேசு ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். அந்த ஜீவ சரிஞ்ச தேவனுக்கு ஆதாம் முழு அசுத்த பசுத்த வரைக்கும் நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் நிர்வாகம் நிலையத்துன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். மண்ணானவராகி நீங்கள் இரண்டாம் மனுஷன் வானத்தில் வந்த கர்த்தருக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். கர்த்தருக்குள் மறுபடியும் பிறந்து கர்த்தருக்குள் வாழ வேண்டும். அவரே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால். எப்படிங்க நிலைத்திருக்கிறது? 24/7 வாரத்தில் 4 வருஷத்தில் 365 நாள் கிறிஸ்துக்குள்ளே இருக்க முடியுமா? இருக்கிறியப்பா, நன்மை தீமையிலே இருக்கிறியா. எங்கள் அப்பா சொல்லுவார், வயசு 86, சின்ன வயசுலேருந்து படாத பாடுபட்டு வந்தவனான்றாரு. எப்படி நன்மை தீமையிலே இந்த நல்லவன் கெட்டவன், நன்மை தீமை, நன்மார்க்கு துன்மார்க்கன், நல்லது கெட்டது இருக்கத்தான் செய்யும். அப்படி தான் பிறந்து வந்துக்கிறோம். அதில் பாவம் கவலை பயம் சுய நீதி அநீதி பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்கத்தான் செய்யும். அதை தேவன் தனக்குள்ளது வாய்நாளெலாம் கொடுத்துருக்குறோமே. அப்போ ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம் தான் என்னது? ஜீவனில் எல்லாமே நன்மைக்கு எது வந்து ஜீவனுக்கு எது வந்தால் அதில் கெட்டது எதுவுமே கிடையாது. நன்மை தீமையில் எல்லாமே கெட்டதான். பாவத்திலேருந்து கவலை வெறுப்பு கசவு சுய நீதி அநீதி, ஏன்னா அது பிசாசு சொன்ன கனி. அது எல்லாமே A to Z கெட்டது தான். பாவம் சாபம் அக்கிரமம் அநியாயம் சுய நீதி அநீதி பயம் வெறுப்பு கசவு முடிவு மரணம் பாதாளம். ஜீவனில் எல்லாமே பாவ மன்னிப்பில் தொடங்கி ஜீவ சொல்கிற ஜீவரத்தை தேவி நீதி உயிர்த்தல் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவ சர்வ பசுத்தம் ஐஸ்வர்யம் மகிமை கணம் எல்லாம் கிறிஸ்துகத்த காரியம். ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ சர்வ ஜீவரத்தம் ஜீவ ஐஸ்வர்யம் தேவி நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யம் எல்லாம் ஜீவனுக்கு எதுவானது எல்லாமே ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமான கிறிஸ்து பரிசுத்தத்துக்கு எதுவானது. அதை தேவன் தனக்கு ஆதாமும் வாய்நாளெலாம் கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். அதுக்கு வாஞ்சிருக்கணும். ஒரு வேளை தப்பு செய்யிட்டா கூட உடனே டிஸ்கரேஜ் ஆகுது. உடனே இயேசு ரத்தம் ரெடியாக சகலமாக நீ கிறிஸ்துக்குள் வரணும். மற்ற கீழே வேறாங்கயா டப்புனுக்கு அப்படியே வைக்கிற டக்குன்னு ஏற்றுறான கிறிஸ்துவ தேவன் தனக்குள் இயேசு ரத்தம் சகல நீ கிறிஸ்துக்குள் தான் வளைச்சி அலையலாம். அதுக்காக 100க்கு 100 அப்படியே இருக்கணும்னு இல்லை. தாவீதுக்கு தான் எத்தனையோ தப்பு செய்கிறான். கடைசியில் என்னன்னா என் நாவு நாள்தோறும் உமதி நீதி சொல்லிக்கிட்டே கத்திர எக்காலம் என்ன என் நாவு நாள்தோறும் உமதி சொல்லி சொல்லி ஒரு ஸ்டேஜ் வரான். தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் அவன் தான் சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். நான் துர்குணத்தில் ஒரு 2 பாவத்தை செய்கிறான். விபச்சாரம் பண்ணுறான், கொலையும் பண்ணுறான். 51ஆம் சங்கீதத்தில் பாவ அறிக்கை பண்ணிட்டு அதிகப்படியான நேரம் கிறிஸ்துக்குள்ளே வளர்றான். அதுக்கு எக்காலத்தில் ஏற தோத்திரம் துதி ஜெபம் கிறிஸ்து கத்த காரியங்கள் பைதற்ற வழி படியேற்படல கிறிஸ்து அடையாளப்படுத்துது. என் நாவு நாள்தோறும் உமது துதிவும் சொல்லி அவை தொகை எண்ணி முடியாதுன்றான். கத்தரின் கோட்டை என் தஞ்சம் என் துர்கன்றான். எப்போ பார்த்தால் கத்தர் 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 கத்தர்னா ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர்ன்றான். இப்படியே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேச்சு ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்றாரு. அதே தாவீது பிசாசின் இதயத்துக்கு ஏற்ற ஒரு பாவத்தையும் செய்கிறாயா? அவன் டிஸ்கரேஜ் ஆகலை. ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் தாவீதின் குமாரன் இயேசுன்றாங்க பாருங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அதனால் எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க தான். வேதத்துக்கு எல்லா பரிசுத்தவான்கள் ஆதியாமிலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் எல்லாம் கிறிஸ்துவை சந்தித்து கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறி தேவனை போல மாறலாம். மனம் இருக்கணும், வாஞ்ச இருக்கணும். இயேசு ஜீவன் உங்களை இயேசு மத்திய மார்க் லூக்கா அவர் கிறிஸ்து தான் நல்ல மேய்ப்ப ஜீவ சரிஞ்சது நானே வடியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கேன். நன்மை தீமை ஒரு நாளும் பேசலை இயேசு. அதை கனியை தொடாத புஷ சொன்னதே அதை செய்யும் சொல்லலை, அதை பேசுன்னு சொல்லலை, அதை பின்பற்றணும்னு சொல்லலை. நானே வழி நானே சத்தியம் நானே அந்த ஜீவனில் தேவி நீதி தூய்த்து இயேசு அவன்கிட்ட வாக்கு தத்துக்கு அதை பிதாக்குமார் பசுத்தாக்கி செலுத்து ஆதாம் முழு உலகத்து வாய்நாளெலாம் செலுத்துன்னு தான் சொன்னார். ஆனால் கிறிஸ்துக்குள்ள வா. அப்போது முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்து கட்டார். இப்போ பாயிண்ட் என்னன்னா, நீ முந்தின மனுஷன் இருக்கிறியா 2ஆம் மனுஷன் இருக்கிறியா? முந்தின மனுஷனா 2ஆம் மனுஷனா? முந்தின மனுஷனா 2ஆம் மனுஷன்? ஆதாமுக்குள்ள இருக்கிறியா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறியா?
2 பாயிண்ட் தான். உலகம் முழுதும் ஆதாமுக்குள் நன்மை தீமை அறியத்தக்கவர்கள். பாவத்தின் சம்பளம் பாவம் செய்ய பிஷா. உலகமே குட்டி பாதாளமாக, எங்கே பார்த்தாலும் பாவம், சாவாக்குறோம், அநியாயம், கொலை, கூத்து, சுயநீதி, அநீதி, விபச்சாரம், வீசனை, குடி, கூத்து, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, பாவம், வியாதி, வருமது எல்லாம் பிசாசு ராஜ்யம். ஏசு ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து லேகோன் பிசாசு பெரும்பாலும் சரி எல்லாரும் விடியில் இருக்கிறார் பாருங்க. ஏசு போகிறாரு அங்கே திமிர்வாதத்துக்கிறான், அவன் மேலே கை வைக்கிறான். நானே ஜீவ தேவன் தனக்குழு அத்தனை 38 பசுத்தாயின்னு 2ஆம் கிறிஸ்துக்குள் வந்துட்டான். உடனே அத்தனை வியாதி போயிடுச்சு, அசுத்தாவி போய் பிசாசால போயிடுச்சு. அப்புறம் அவனை இனி அதிக இனி பாவம் கிறிஸ்துக்குள்ளே இரு, நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவனில் வாத்து நிலைத்துன்னு சொல்லிட்டு போறாரா இல்லையா? அப்போ 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்து கத்தரா நீ மாற முடியும், கத்தருடைய பிள்ளையாக மாற முடியும், தேவடைய பிள்ளையாக அவரை ஏற்றுக்கொண்டவர் அத்தனை பேர் தேவடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க கனி பூசி அத்தனை பேர் பிசாசு பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்துட்டான் பிசாசு. இயேசு கிறிஸ்து ஜீவசர் ஜீவனத்தை ஞானஸ்தானம் விடுத்து ஜீவசர் தேவதன் தேவடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. தேவடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை, நீ மாறலாம், அதுக்கு கிறிஸ்துக்குள்ளே வரணும். ஆமாம், அவர் சொல்கிறபடி ஜீவ வார்த்தையை பேசாது. தேவனுக்கு ஆதாம் மூடு கொடுத்து கொடுக்கணும். உங்களை சபிக்கல் ஆஸ்வதி, பகைகளுக்கு நன்மை செய், சத்துருக்களை சிநேகி, உங்கள் துன்பப்படுக்கு ஜெபம் பண்ணு, கிறிஸ்துவிலே இரு. அந்த கிறிஸ்துக்கள் நீ இச்சிக்கப்பட்ட சகல வானத்துல சகல பரலோகராஜ் இச்சு வீடு, மன, தோப்பு, தோறும், ஆசுவாத, ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்குதியா. கடவுளுக்குள்ளே இல்லை, தேவனுக்குள்ளே இல்லாதா. பிசாசுகளுக்கு இது எல்லாம் அதெல்லாம் கெட்டு போய் கிடக்குது. அது மரணத்துக்கு எதுவாகுது. ஆபத்து விபத்து, நாசம், மோசம், அழிவு, நாசம், ஒரே போராட்டமாகுது. அது கிறிஸ்துக்குள்ள தேவி நீதி தூள் இயேசு ஆமண்ட வாக்கு தத்துவம் பிதா குமார் பசுத்தாய் கொடு ஆதாம் முழு உலகத்து குடு 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 பிசாசுவோட அசுத்தாய் பசுத்தாய் தாவிது வரவிட்டு ஆடு மேய்க்கிற ராஜாவாயிட்டான். யோசிப்பு சிறைச்சாலிருந்து எகிப்துக்கு அதிபதி ஆகிட்டான். எஸ்ஆர் ராஜா அப்பா அம்மாலாம் ராஜாவாயிட்டா. எல்லாம் அடிமட்டத்தில் தான் உயர்ந்துக்கிறாங்க. ஆபிரகாம் பொம்மையை தூக்கி போய் வடிக்கணும் எகோவா தேவனை. ஆபிரகாம் பலி பைதொட்டபடி தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல பூமி தாங்கக்கூடாதபடி ஆசீர்வாதம். அதனால் முந்தின மனுஷன் 2ஆம் மனுஷன். இங்கே பாருங்க, ஒரு மனுஷன் முந்தின மனுஷன் மண்ணிலிருந்து உண்டானவன், வியாதி வந்துச்சு, திமிர்வாதம். அவனை வீட்டை திறந்து இயேசுக்கு முன்னாடி இயேசு பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. என்னது முந்தின பாவத்தின் சம்பளம் மரணத்தை நீ பசுத்தாய் அவன் எழுந்து நடந்தான். அதுக்கப்புறம் இனி பாவம் செய்யாதே. அப்போ என்னத்தையாச்சு தேவி நீதியிலே இரு. 2ஆம் மனுஷன் எனக்குள்ளே இரு, நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என்றிலும் நிலைத்திரு, எனக்குள்ளே இரு. 2ஆம் மனுஷன் கிறிஸ்துக்குள்ளே இரு. இனி எந்த கேடும் வராது. வாழ்நாளெல்லாம் இரு, நித்திய வெளியே இரு, பரலோகராட்சி எங்கிட்டே வந்து சேர்ந்துருன்ட்டார். ஒரு மனுஷன் மண்ணிலிருந்து உண்டானவன், அதனால் அவனுக்கு திமிர்வாதம். அவனை இயேசுக்கு முன்னாடி நேற்றுறாங்க. அவனை பார்த்ததுமே உன் பாவங்கள் மண்ணி, என்ன பாவம், நன்மத்தையும் மரியாதை சாகவே சாகிற பாவத்தின் சம்பளம் மரணம் மன்னிக்கப்பட்டது. தேவி நீதிட்டு உயிர்த்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு கொடுத்து கூட பாவம் பசு உடனே எழுந்து நடந்தான். 2ஆம் மனுஷன் தன்னை போல மாத்திரா இருப்பார். தன்னை போல மாத்திரா தன்னையே கொடுக்கணுங்க. அது கொடுக்குறாருங்க, ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாருங்க, எல்லாருக்குமே கொடுக்குறாரு. நீ கொடுப்பியா? நன்மத்தையுமே கொடுத்து நீ ஒரு பிசா குடும்பத்தை போகிறதெல்லாம் பிசா நன்மத்தையும் தான் கொடுத்துங்கிற. எங்கே போனாலும் பகையும் கசப்பும் சுயநீதி அநீதியும் தேவனுக்கு தடை கொடுத்து நீ ஒரு பிசாசு போகிறவங்களெல்லாம் பிசாசாக்கி இது ஏவாள் முடியாது. நீ ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு கொடுத்து போகிறத அசுத்தாய் பசுதா எல்லாருக்கும் சுகுல் கொண்டு வந்துடும். நீ தெரியாது நிறைய பேருக்கு. விசுவாசின்றா இவனே நன்மத்தை ஊர் செல்ல நாட்டத்தில் அசல் வச்சிடல சுவிசேஷமே தெரியலுங்க நிறைய பேருக்கு. என் செய்தி கேளுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப். ஜீவ வார்த்தை தான் சுவிசேஷம். அந்த ஜீவில் தேவி நீதி தூய்த்தல் தேவனுக்கு ஆதாம் முழு கொடுத்து கொடுக்குற வேலையை பாரு. அவன் தெரியல, இவன் தெரியல, அந்த ஊழிக்கா தெரியல, எந்த ஊழிக்கா, அந்த சபை தெரியல, எந்த உபதேசம் தெரியல, சரியில்லைன்னு தான் தெரியுத. ஜீவனை இயேசு சரியில்லை இயேசு பேச நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற தேவி நீ தூய்தல் தேவனுக்கு ஆதாம் முழு கொடுத்து அசுத்த பசுத்தாய்களை காப்பாற்றுற வேலையை பாரியா. அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் சரியில்லை, இப்படி பண்ணிட்டாரு, இவர் அப்படி பண்ணிட்டாரு, இந்த சபை ஊழிக்கார் அப்படி பண்ணிட்டாரு, எல்லாம் பண்ணியிருந்தா இருப்பாங்க. நீ என்ன பண்ணிக்கிற? நீயும் பண்ணியிருந்தாங்கிற சொல்லின்னு ஜீவரத்தை குத்தப்பாடு இல்லை யாருக்கும். ஏசு யாரை பார்த்தோம், நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கூட திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு பெருமள பிசாசின் வல்லபடி அகப்படி யாவரையும் குணமாக்கினார். தன் ஜீவனையே கொடுத்து நானே வடியும் சத்திய ஜீவனமாகிறேன். திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான்.
நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்றார். இங்கே பாரு, ஒரு சிறு பெண்ணை எழுப்புறாரு. இயேசு ஆதாமுக்குள்ளே பிறந்து கையை டச் பண்ணதுமே அந்த ஜீவன் பாய்ந்ததுமே ஆதாமுக்குள் பிறந்தவளை கிறிஸ்துக்குள் கொண்டு வர்றார். உடனே மரித்து உயிர்த்தெழுதல் உண்டாகுதாங்க. உயிர்த்தெழுதலும் ஜீவனம் கொடுக்குறாரு பாருங்க. அந்த தாட்ஸ் வச்சுக்கோங்க. இயேசு ஏற்றுக்கிறீங்க, ஞானஸ்தானம் எது திருவிருந்தில் பங்கெடுக்கிறீங்க. எல்லா ஊழிக்காரும் மாதம் மாதம் கரெக்டாக கொடுத்துறாங்க. ஜீவப்போ ஜீவ சரீரம். அதுதான் 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தருக்குள்ளே வந்துட்டீங்க. அந்த ஜீவனில் தேவை நீதிட்டு உயிர்த்தெழுதல் இருக்குது. அதை போய் தேவனுக்கு உலகத்துக்கு வாழ்நாளெலாம் கொடுங்க. ஜென்ம சுவாசத்துலேருந்து விடுதலை ஆகிடுங்க. பாவத்தை பிசாசு ராஜ்யத்தில் விடுதலை, தேவடைய ராஜ்யத்திலே இருப்பீங்க. அப்புறம் அது போய் தேவன் தான். நீங்கள் உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பு. ஏசு யாரை பார்த்தா நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். ஆதாமுக்குள்ளே பிறந்து மண்ணானவள் சிறு பெண்ணு மறிச்சிட்றா. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சு. ஏசு உழித்து நானே உழித்தெழும் ஜீவனம். மரணத்துக்கு பரிகாரம் உழித்தெழு ஜீவனம். ஏசு நான் உழித்தெழு ஜீவனமாக இருக்கிறேன். என்ன அந்த மரணத்துக்கு போய் உயிர்த்தெழ தேவன் தனக்கு ஆதம் மரண டேட்டை பசுத்தாய் வந்து உயிர்த்தெழுந்துட்டா. வாழ்நாளெல்லாம் அவன் கிறிஸ்துக்குள் சாட்சியாக இருப்பா. அல்லேலூயா. கட்சியில் கிறிஸ்துக்கிட்டே போய் சேர்ந்துருவா. அவரே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் நிலையில் அவரே நிலைத்திரு. நன்மை தீவிலே நிலைத்திருக்காத. சுயநீதி அணியிலே எந்த நாட்டில் எந்த தேசத்தில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக பிசாசு உரிமையாக வந்து திடீர்னு கொண்டு நாய்ச்சின்னு தான் இருப்பான். சந்தோஷம், சமாதானம், சுகம், பலம், ஜீவன் எல்லாம் திட்டு போயின்னு தான் இருக்கும். அப்புறம் முந்தின மனுஷனா மண்ணிலிருந்து உண்டானவன். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஏசு எங்கே போனாலும் 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தருடைய பிள்ளையாக மாத்துறாரு. மத்திய மார்க் லூக்கா முழுதும் நிறைய செய்தி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலே. எங்கே போனாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்த ஜனங்க இன்றைக்கி அதே ஜனங்க தாங்க. எந்த நாட்டுக்கு போய், எந்த தேசத்துக்கு போய், எந்த கிராமத்துக்கு போய், நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. என்ன சுவிசேஷம்? இயேசுவை பற்றி செய்தினா ஜீவ வார்த்தை. 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர்களோ வானத்துக்குரியவர்களும் அப்படி. வானத்துக்குரியவர் நம்ம இயேசு ஏற்றுக்குரிய ஞானஸ்தானம் பெற்றால் நீ மண்ணானவன் கிடையாது, நீ வானத்துக்குரிய. வானத்தில் வந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை ஜீவரசத்தை இருக்கிற ஞானஸ்தானம் எடுத்துக்கிற வானத்துக்குரியவர் எப்படி வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களேன்றார். அப்போது ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவாற்று, ஜீவலட்சி, ஜீவ கிட்னி எல்லாம் நன்மத்தைம கண்ணு, நன்மத்தைம காது, எல்லாம் மண்ணான சரி. உடம்பெல்லாம் வியாதி, மரணம், தரித்திரம், ஸ்கின் வியாதி, காது வியாதி, கிட்னி வியாதி, கண்ணு குருடு, உடனே செவடுறாங்க. ஜீவ கண்ணு கொடுத்து வானத்துரியமாக செவட்டுக்காக தருகிறாரு. ஓமையினை பேச வைக்கிறாரு. ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு தேவன் தனக்கு உலகத்துக்கு. ஏசு எங்கு சுற்றி திறந்து கர்த்தருக்குள்ளே எல்லா ஜன்னல் கொண்டு வர்றாரு. எங்கே பாரு, மரித்த லாசரு வியாதிப்பட்டு மறிச்சிடுறான். ஏசு அவனை உயிரோடு எழுப்புறார். பாவத்தின் சம்பளமான வியாதிப்பட்டு மறிக்கிறான். ஏசு அவனை பார்த்தது 2ஆம் மனுஷன் ஜீவ உயிர்த்தெழும் ஜீவனை கொடுக்கணும். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. இந்த மண்ணான மாம்ச சிந்தை மரணம் நீங்கி பசு தயவு சத்தம் உயிரோடு வரான் கல்லறையிலேருந்து. அவர் உயிர்த்தெழும் ஜீவனை வச்சுக்கிறார். அதனால தான் நீங்கள் குஷ்டரோகிகள் சுத்தக்கூட, பிசாசுகள் சுத்த, வியாதி சுத்த, மரித்தோரியை பண்ணுறாரு. ஏன்னா உயிர்த்தெழும் ஜீவன் உங்ககிட்ட இருக்குது. ஏசு வந்து பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. அவர் தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தேதல். பாவம் மரணத்துக்கு நேர் ஆப்போசிட். தேவி நீதிட்டு உயிர்த்தேதல் கொள்ளுகிறார். அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு பாவம்ட்டு மரணத்துக்கு பசு தாய் வந்து உயிர்த்தேதல் உண்டாகும். இதிலெல்லாம் நல்லா மெச்சிட்டாகணும். ஏசுனார் மாதிரி நமக்கு பட்டுன்னு நடக்கல. ஏன்னா நம்ம நன்மை தீவில ரொம்ப டீப்பாக ஊறிட்டுக்கிறோம். உடனே கோவப்படுற சாபம், பாவம், அக்கிரமணி, வியாதி, வறுமை, தரித்திரமாகிட்டு அவ்வளோ ஊறி 6000 வருஷமா அந்த ஜீவ வார்த்தை இப்போ தான் கேட்குறேன். ஜீவ சர ஜீவரத்தை தேவி நீதிட்டு உயிர்த்தது. அந்த பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கும்போது மரித்தவனை உயிரோடு எழுப்புறாரு. ஆதாமுக்குள்ளே பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வர்றாரு. அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்டாரு. அப்போ ஏசு எங்கே போனாலும் தன்னையே கொடுக்குறாரு. உச்சந்திருந்து உலக ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ எலும்பு, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், நல்ல மேய்ப்பன், ஜனங்களுக்கு ஜீவனையே ஏற்று சென்று தேவி நீதி உயிர்த்தையிலே கொடுக்குறாரு. தேவன் தனக்குள் பாவம் பிசாசு ராஜ்யப்படியில் தேவட பிள்ளையாவது இனி பாவம் செய்யாது. நானே திராட்சை செடி, நீ கொடி, வாயினெல்லாம் நிலைத்திற்கு சுபில்லே மிகுந்த கனி, ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய பரலோக கனி பரலோக சேருவான்ட்டார். அதனால் முந்தின மனுஷன் இங்கே ஒரு மனுஷன் பார்க்குறாரு. லேகியோன் 2000 பிசாசு பிடிச்சிக்குது. நிர்வாணமாக இருக்கிறான். தன்னைத்தானே காழ்வான். இவனை கொஞ்ச நேரத்தில் 2000 பிசாசு தோத்துறாரு. நானே நல்ல மேய்ப்பன். லேகியோன் பிசாசு ஜீவனையே கொடுக்குறாரு. அத்தனை பிசாசு ஓடி
அதை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்தாரு. என்ன போடுக்குது? 1 Corinthians 15ஆம் அதிகாரம், முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், மாம்ச சிந்தை இருக்குது. 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் போய் நிற்கிறாரு. அந்த கர்த்தராகிய இயேசு தன்னை அகாப்பி அன்பு. நீ கூட இயேசு உனக்குள்ளே இருந்தா ஊர் செல்ல நாடு செல்ல, அவன் லேகோன் பிசாசு, அவன் அந்த தப்பு போனான், அவன் எனக்கு விரோதின்னு பேசிகிட்டு இருக்காரு. யார்? ஜீவரத்தே கொடு. அவன் நன்மை தீவில தேவன் தனக்கு பிசாசு மகனாக போய் விரோதமாக செயல்பட்டுக்கிறான். தேவிதி தேவன் தனக்கு ஆதம் அசுத்தம் 2000 பிசாசு தோத்துறாரு. நீங்கள் படித்து பாருங்கள். மார்க்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. மார்க்கு 5ஆம் அதிகாரத்தெல்லாம் போய் படித்து பாருங்கள். பிசாசின் பாலமாக யாரும் வெளியில் காணால் சீரியமாக பிள்ளைகளை போய் நாய்க்குட்டிகள் போடுறது நல்லது. நானே ஜீவப்பா, அந்த நாயின் தான் நினச்சிக்கோ. அந்த அப்பத்தை, அந்த ஜீவ அப்பத்தை மட்டும் கொடுத்துருங்க மகளுக்கு. தேவன் தனக்கு அந்நேரமாக சுகமாயிட்டான் போட்டுக்குதுங்க. அந்நேரமே வானத்துக்குரியவளாக மாத்திராரு பாருங்க. ஊழியனாவே ஆதாமுக்குள் பிறந்தவனு கிறிஸ்துக்குள் கொண்டு வருது. மண்ணானவனே வானத்துக்குரியவனாக மாற்றது தான் ஊழியம். அதுதான் திருச்சபை ஊழியம். அப்போ சில திருக்கிறிஸ்து சுவிசேஷம் போதகர் மேய்ப்பர் ஊழியம். அதுதான் வானத்துக்குரியவனா. நீ ஜோய லைஃபுக்குள்ள ஜீவ மார்க்கத்தோட தேவி நீதி தூய்த்ததில் இருக்கணும். அதை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு பஸ் இல்லையா? அறகுறை எல்லாம் கிடையாது. நன்மை தீமையே தேவன் தனக்கு பாதாள ராஜ்யத்துக்கு மண்ணானவன் மாம்சத்துக்கு உட்பட்டவனாக இருப்பான். பிசாசு ராஜ்யத்துக்கு உட்பட்டவனா. அப்போது இயேசு இந்த மனுஷனை பிசாசெல்லாம் துரத்தி நிர்வாணமான அந்த வஸ்திரத்தை இயேசு பார்த்து தக்க போலில் போய் கர்த்தர் உனக்கு என்ன சேர்த்தா போய் சுவிசேஷங்களாக மாற்றுறாரு. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாரும் விடியில் ஏற்கிறார். தன்னையே கொடுக்குறாரு. ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வரார். நன்மத்தையும் அறியத்தக்க ராஜ்யம் ஜீவ விச்சதுகள் அந்த ஜீவனில் தேவி நீதி தூது இயேசு கிறிஸ்துக்குள் அவன்கிட்ட வாக்குத்தத்தை கொண்டு வரார். உங்கள் பிள்ளைகளை அப்படி தான், உங்கள் மனைவி அப்படி தான், சொந்த பந்த ஏரியாவுக்கு ஜனங்க, அரசியல் தலைவர், சினிமா எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்த பாவத்தின் சம்பளம் மண்ணானவர்கள். ஜென்ம சுவாத்துக்கு பாவத்தை கவலை இருப்புக்க அது திருடன் திருடின்னு கொண்டு நைச்சுன்னு தான் இருப்பான். அவனை இயேசு ஜீவன் பரிவூர் ஜீவனை வானத்துக்குரியவனாக மாற்றினான். அகோபே அன்பு தேவி நீதி தூய்த்த தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து அசுத்தாயத்தை பசுதாயரிக்க அவனை மாற்றிட்டாருங்க. அல்லேலூயா. கட்சியில் பாயிண்ட்டு சிலுவையில் எல்லாரையும் இயேசு ஆதாமுக்குள்ளே பிறந்த கிறிஸ்துக்குள்ளே எல்லாரையும் கொண்டு வந்தார். இப்போ இயேசு என்ன ஆகிட்டார் தெரியுமா? இயேசு இப்போது பிதாவாயுதே இமைப்போ இது கைவிடுறார். இவர் அவரை கைவிடுறார். ஏன்னா மண்ணானவனுடைய பாவத்தை இவர் ஏற்றுக்கணுங்க. இயேசு நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார். 2 Corinthians 5:27 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். 2 Corinthians மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமானார். இப்போ மண்ணானவன் ஆகிட்டார். ஜென்ம சுபாவத்தின் பாவத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. உடனே அடிச்சு பின்னி எடுக்கிறாங்க சிலுவையில். சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் தயத்தில் பாதாளத்துக்கு நேராக போகிறாரு. இயேசு ஆதாமின் பாவத்தை சாபத்தை ஏற்றுக்கிட்டு எப்படி 3ஆம் நாள் அந்த பாவத்தை மன்னிச்சு ஜீவ வார்த்தையை பேசினார் சிலுவையில். அதுதான் மேட்ரு. அப்போது ஆதாம் வழியாக பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிற மண்ணானவன் நாமும் ஜீவ வார்த்தையை பிதாவி ஆபிவித்து ஜீவனை கொடுக்குறாரு. இது ஆதாம் வந்து முழுவதும் 3ஆம் நாள் பாவத்தை மாதிரி பாதாளத்துக்கு 3ஆம் நாள் ஏற்றுட்டார். பசுத்தாய் வந்து தேவத்தை கல்லப்படுது. பிசாசின் தலையை வானது உலகத்தையே பல்லவத்துக்கு போய் சேர்ந்துட்டாருங்க. எவ்வளோ வேலையெல்லாம் பார்த்துக்கிறாரு பாருங்க. உன்ன மாதிரி அவராக இருப்பாருங்க. மண்ணானவனா மண்ணானுடைய பாவத்தை சாபத்தை மரணத்தை பாதத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு சிலுவையில் அறையப்படுறாரு. நம்மளை மாதிரி அறையும் போது தலைமையில் கை வச்சு கவலைப்படல. உன் பாவத்தை, உன் சாபத்தை, உன் மரணத்தை, உன் தரித்திர, உன் வியாதியை, உன் மரணத்தை, உன் பாதாளத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு தலைமையில் கை வச்சு கவலை பிதாவிக்கு மண்டி மண்டி சொல்லி ஜீவரத்தம் ஜீவ வார்த்தைக்கு ஜீவரத்தம் கொடுக்குறாரு. பிதாவியை உடைய கையில் ஆபிவித்து ஜீவன்ற வார்த்தைகள் மகாச ஆபிவித்து ஜீவனை விட்டார். நன்மை தீமை பேசவே இல்லை. சிலுவையில் ஜீவ வார்த்தையை தான் பேசு. தேவி நீதி உயிர்த்தல் கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்குறாரு. பிதாவாகி தேவனை கொடுக்குறாரு. இப்போ 3ஆம் நாள் மண்ணானவன் இந்த பாவண்டு பாதா ஜீவ் மீண்டுமாய் வானத்துக்குரியவராக மாறிட்டார். கட்சியில் வானங்கள் வழியாக பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டார். அதில் இவ்வளோ தான் மேட்ரு. இல்லையா? சிலுவையில் உன்னுடைய மண்ணானவனுடைய சாயலை ஏற்றுக்கிறாரு. எந்த நாடும் எந்த தேசம் வானத்துக்கு பூமியோ 5-7 கண்ட ஜனங்க எல்லாருடைய சாபத்தை பாவத்தை மரணத்தை ஏற்றுக்கிட்டு தலைமையில் கழிச்சு ஜீவ வார்த்தையை பேசுகிறாரு. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தாங்க ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து பேச்சு பாவுன்ட்டு மறுபடி பசுத்தாய் வந்து தேவதூர் மீண்டுமாய் அவர் வானத்துக்குரியவராய் மாறி பிசாசின் தலையை நெசி பரலோகராஜ் உலகத்தையே கொள்ளை கூட பரலோகத்துக்கு போய் சேர்ந்தாங்க. இதுதாங்க ஃபேட்டனு. அல்லேலூயா. அதனால் ஆதாமுக்குள் பிறந்த சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் இருக்கிறீங்கெல்லாம் ஜீவ வார்த்தையை பேசுகிறேன். ஜீவ விஜயத்தில் தேவி நீதி உயிர்த்தல் கூட இயேசு சாமட வாக்குத்தத்தை கொடுக்கணும். நண்பத்தீவில் சாப பாவம் மரணம் தரித்திரம் பாதாளம் எல்லாமே இருக்குது.
அதை ஏற்றுக்கிட்டாரு, மண்ணானவனாக மாறினார் சிலுவையில். பாவத்தின் சம்பளம் பேசிட்டு ஜீவ வார்த்தையை பேசுகிறார். தேவனுக்கு சபிக்கணும் ஆஸ்வதிக்கிறார், பகைக்கு நன்மை செய்கிறார், சத்துருக்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுறாரு. கொடுத்து 3 நாளில் பாவத்தை மறந்து மீண்டுமாய் வானத்துக்குள்ளாக மாறி விசுவாசம் பசுத்த சாகு தேவதை போல பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டாருங்க. அல்லேலூயா. இதாங்க மாடல். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் உன் சாபத்தை உன் பாவத்தை ஏற்றுக்கிட்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ வார்த்தையை பேசினார். அந்த ஜீவ ரத்தத்தில் தேவி நீதி இயேசு கிறிஸ்துவான்னு பரலோகமே இருக்குது. அங்கே சபிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, நிந்திக்கிறாங்க. நீ என்ன பண்ணுற? அவன் தெரியல, நாடு தெரியல, அரசியல் ரோமர் பேசிங்கிற இயேசு ஏற்று ஞானசன் 30 வருஷம் சபைக்கு போயின்னு அவங்க சபிக்கிறாங்க, காரி துப்புனாக்க ஜீவ வார்த்தை தான் ஜீவ ரத்தம் கைவிட்ட பிதா மேலே காட்டிக்கு யூசாஸ் மேலே பார்க்க ரோமர் எல்லாருக்கும் நம்முடைய பாவம் தேவனி ஆதாம் ஜீவரத்தம் தேவனுக்கு இயேசு சாமலத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு ஒழுத்து கொடுத்து பாவம் மனது மீண்டுமாய் எழுந்துட்டார். உயிரோடு கூட எழுந்து வானத்துக்குரிய கத்தார். அல்லேலூயா. மறுபடியும் பிசாசின் தலையை பரலோகத்துக்கு போனார். இந்த ஜீவ வார்த்தை, இந்த ஜீவ மார்க்கத்தை உலகமெல்லாம் போய் சொல்லு சீசர்களுக்கு. என்ன வார்த்தை? இயேசுவை பற்றிய செய்தி, ஜீவ வார்த்தை. இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார். கல்லறி விட்டு எழுகிறார் பாருங்க. பாவத்திலிருந்து மனத்திலிருந்து 2ஆம் மனுஷன் வானத்துக்குரிய கத்தராய் எழுப்புறாரு. எழுந்து இந்த சுவிசேஷம், இந்த ஜீவ வார்த்தையை ஜோயேச்சவன உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுன்னா போய் என்னென்னவோ பிரசங்கம் பண்ண. நன்மை தேவையா ஜீவனா என்னன்னே தெரியல ஜனங்களுக்கு. ஏசு ஜீவ வார்த்தை தாங்க பிரசங்கம். ஜீவில தேவி நீதிட்டு உயிர்த்தல் தாங்க அவர் பிரசங்கமே. நன்மை தேவை பாவன்ட்டு மன சுய நீதி அநீதியெல்லாம் பிரசங்கமே கிடையாதுங்க. நியாய தீர்ப்பு கிருபையும் சத்தியம் இயேசுக்கு சுவாமின்ற வாக்கு தத்துவம் தான். தேவி நீதிட்டு யாரோ தேவன் தனக்கு உலகத்துக்கு அதுதான் பிரசங்கமே. ஆதி வந்து வெளிப்படுத்தவர் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு எல்லாம் ஜீவ வாக்கு தத்தங்கள். நன்மை தீமை அறியுது பிசாசு ராஜ்யம். அப்போது ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா நீ வானத்திலிருந்து வந்த கத்தருக்குள் மறுபடியும் பிறக்கிறாய். கட்சியில் அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தார். அப்படியே பரலோக ராஜ்யத்துக்கு அல்லேலூயா. இஸ் ரைசன். அவர் உயிரோடு எழுந்தார். எழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தார். அப்புறம் என்ன பண்ணார்? பாவத்திலிருந்து மனது பிறந்து உயிரோடு கூட எழுந்து அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறாருங்க. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து எழுந்து அவர் ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உழுத்து கொடுத்துட்டு மரித்தோலிருந்து உயிரோடு எழுந்து அவர் வானங்கள் வழியாய் பரலோக ராஜ்யம் போய் சேர்ந்தார். நீ ஆதாமுக்குள் பிறந்து கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்து பரலோக ராஜ்யத்துக்கு போனோம். வேறு 12 சீசர்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு? அப்பம் கொடுக்குறாரு, திருவிருந்து வைக்கிறாரு, தன்னையே பிட்டு கொடுக்குறாரு. ஜீவரத்தத்தை வந்து வானத்திலிருந்து 2ஆம் மனுஷன் வானத்துக்குரியவர்களாக மாறுங்க. அப்பத்துக்குள்ளே வாங்க. ஜீவ மார்க்கத்தோடு நன்மத்தையுமா மார்க்க நன்மார்க்க சுய நீதி அநீதி விட்டு பாதாள ராஜி கிறிஸ்துக்குள் வாங்க. அப்பத்தை கொடுக்குறாரு. 12 விஷயத்தில் கேட்டின் மகன் கெட்டு போனானே என்று. ஏன் கேட்டின் மகன் கெட்டு போனான்? புத்தி சரியில்லை. ஆமாம். அதனால் சித்த சுயாதீனம் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞான திருவிருந்தில் பங்கெடுத்தா கூட வாலண்டியாக நான் இயேசு காட்டி தான் கொடுக்க போகிறேன்னாக்கா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சித்த நீ சுயாதீனமாக போகிறது வெறும் தடுக்க மாட்டாருங்க. இன்னைக்கு கூட ஏதேன் தோட்டத்தில் நன்மை தேமை கட்டி தான் நான் சாப்பிடுவேன், பறிப்பேன், புஷ்பேன், ஷாவேன்னாக்க அங்கேயே தடுக்கல பாருங்க. யூதாசு நான் காட்டி கொடுக்கத்தான் போகிறேன்னு உறுதியாக நிற்கிறான். சொன்னார் என்னை காட்டி கொடுக்குறேன். ஐயோ என்ன சொன்னாலும் போயிடுச்சு. அதே தான் இன்றைக்கி, அதே தான் ஜீவரத்தம் கொடுக்குறாரு. அதே ஏதேன் தோட்டம் தாங்க இன்றைக்கி. ஜீவ வித்ததுக்கு அனி பூச்சி தேவன் தனக்கு கொடுன்னா தப்பித்துக்கொள் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நான் நன்மை தீமல் தான் இருப்பேன்னாக்கா அதனுடைய ரிசல்ட்டு தான். அதாங்க ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் வா. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, எஸ்ரு, பேதுரு, யோவானு, யோசேப்பு, பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், தானியல் தீர்க்கதரிசி, இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக இது உலகத்தில் பார்த்து தேவாட்டுக்குட்டி, ஜீவாட்டுக்குட்டி. அப்போது இந்த வசனத்தை நம்ம வாசம் முடிப்போம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இப்போ என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஆதாமுக்குள்ளே மண்ணானவன் எப்படி மண்ணுக்குள்ளே தான் மண்ணான சுய நீதி அநீதி கவலை வெறுப்பு கஷ்டமாக தான் இருப்பாங்க. நன்மை தீமல் தான் ஓடிட்டு இருப்பாங்க. இயேசு ஜீவன் பரிவன் தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்த பசுத்த கிறிஸ்துக்குள்ளே டீச் பண்ணோம். அதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம். நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் 100 உலகத்தை எங்கேயுமே விளையாட ஏராளம்
2000க்கு மேலே வீடியோஸ் எல்லாம் ஜீவ வார்த்தை பிரசங்கம் தான். இதெல்லாம் பாருங்கள். கோடி கோடி ரூபாய் காணி கொடுக்கணும். எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போங்க, எவ்வளோ பெரிய மனுஷன் எல்லாம் நன்மை தேமுங்காங்க. அவ்வளோதாங்க மனுஷன். பாவன்ட்டு மரணங்க மோசமானது. பாவன்ட்டு சாதாரண மனுங்க. அவனை தேவி நீதித்து உடித்தல் கொண்டு வா. அதான் நல்ல வேலை. உலகத்துக்கு வழி அதை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்துக்கு எவ்வளவு செய். பாவன்ட்டு மரத்துக்குள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறப்பாய். பரலோகராஜ் பூமியை பரலோகத்துக்கு பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. ஜெபம். அதனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளை அடுத்து இலவசமாக இருக்கிற கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான ஆகிடலாம். கிறிஸ்துவசுக்குள்ளவா, தீவிரமாவா, உப்பேவா, தூரத்தில் ஆதாமுக்குள்ளே இப்போ இந்த நீட்டு தேவந்தருக்கு ஆதம் அசுத்தத்துக்கு பசுத்தாக இருக்குது. தூரத்தில் காணாமல் செய்யணும். இங்கே சொல்கிறார், அங்கே அற்புதம் எடுக்குது. ஆகமத்தில் பரிகாரம் பண்ணு. அவருக்கு இயேசு என்று பெயர். அவர் ஏன் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மரியாள் கிட்ட காபிரியல் தூது என்ன சொன்னால், நீ இப்போ அவர் இயேசு அவருக்கு இயேசுன்னு பேர். இயேசு அவர் தமது ஜனங்கள் பாவங்களை பாவன்ட்டு மனத்தை நீக்கி ரட்சிப்பார். கிறிஸ்துக்குள் கொண்டு வருவார். வானத்துக்குரியவனாக மாற்றுவார். அல்லேலூயா. அதனால் ஆதாமுக்குள் பிறந்தவங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வரணும். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வாய்நாளெலாம் கொடுக்கணும். அப்போது மிகுந்த கனிகளை கொடுப்பாய். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி கொடுத்து உலகத்துக்கு ஒளியாக இருப்பாய். பூமிக்கு உப்பாய் இருப்பாய். இங்கிலீஷில் இந்த வாசனத்தை வாசி முடிச்சோம். 1 Corinthians 15 chapter 47 verse என்ன போட்டுக்குது? தி ஃபர்ஸ்ட் மேன் வாஸ் ஆஃப் தி எர்த் மேட் ஆஃப் டஸ்ட். தி செகண்ட் மேன் இஸ் தி லார்ட் ஃப்ரம் எவன். எவனுடைய பிள்ளைகளாக மாறுங்க. பாதாள பிள்ளைகளாக இருக்காதுங்க. ஃபர்ஸ்ட் மேன் ஆதாம், டெவில், பாதாளம், ஹெல்லுடைய மகனாயிட்டான். இவர் எவன் தேவனுடைய பிள்ளைகளாக மாறலாம். ஆமாம், அவன் தான் பாக்கியசாலி. ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வரணும். நன்மை தீ மரியத்தக்க ஜீவ விஷயத்துக்கு வரணும். பாதாளத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு கொண்டு வரணும். சாத்தாண்டு ராஜ்யம் தேவடைய ராஜ்யத்துக்குள்ள விடணும். இதுதான் வெற்றி உள்ள ஓடிய ஜெபம். பசுத்து பிதாவே, இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துக்கிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் வானத்துக்கு பூமியில் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா எல்லாம் ஆதாம் வாழ் வழியாக நன்மை தீமையில் தான் பிறந்து வந்துக்கிறான். பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிட்டான். அடுத்து இலவசமாக கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு அவனை நீதிமானாக்கி வானத்துக்குரியவனமாக்கி தேவி நீதிட்டு உயிர்த்தல. தேவன் தனக்கு ஆதாமத்து மூடுவதற்கு வாய்நாள்லாம் கூட இடைவிட காலம் அசுத்தாயத்தை பசுத்தாய் சகல காலத்தில் பாவத்திலிருந்து தேவி நீதி மரணத்தில் உயிரை தரித்திலிருந்து சாபத்திலிருந்து வாக்குதல் வியாதி ஜீவ சொல்கிற ஜீவரத்தம், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவசார இயேசுக்கு சாமட்ட வாக்குதல் எல்லையற்ற அன்பு வாரி தேவி நீதியை உயிர்த்த பரலோ ஓடக்கூடிய தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாயத்தை பசுத்தாய் அறிக்கன்னா. ஆமாம், முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு நன்மை தேங்க. ஒரு ஆள் மூலம் பிசாசு வந்துடுவான். ஒரு ஆள் போதும். அதாவது இயேசு இவ்வளவா உலகத்தில் அன்பு அகாப்பி தேவி நீதி அன்பு ஜீவசாரி இயேசு சாப்பிட வாக்குறதுக்கு கூட உன் பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி, ஏரியாவுக்கு சபைகளுக்கு விசுவாசிங்க பேர் சொல்லி, உங்கள் பட்டணத்தில் தேச இயேசு எங்கும் சுற்றி நானே நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவனே ஜீவசர ஜீவர இயேசுக்கு சாப்பிட ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவலங்கு, ஜீவ கிட்டி, குட்டுக்கண்ணு தகுது, செவிட்டுக்காக தகுது, ஓமையும் பேசுகிறான், குஸ்ரோகி சுத்தமாகறான், தெல்லான வியாதி சுத்தம், மருத்துவர் எழுப்புறாங்க, பிசாசுகளை துரத்துறார். இயேசு கிறிஸ்துக்கு ஜீவசர தேவநீதி உயிர்த்த தேவன் தனக்கு ஆதாம் மூவத்து கொடுக்குறார். அசுத்தாய் துரத்துறார். பசுத்தாயிருங்க. இனி பாவம் செய்ய நானே திராட்சை நீங்கள் ஒருவனை வார்த்தை நிலைத்திருங்க. மிகுந்த கனி, ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான சந்தோஷ கனி, அச்சில பரலோக கனி வெளியே சேர்ந்துருக்கேன். இனி நன்மை தீமல் தான் திருப்பி பிசாசு திருடவும் கொள்ள வாங்கி தான் வருவான். அது அவங்களுக்குள்ள பிறந்த நீ கிறிஸ்துக்குள் பிறந்தோம். தப்பு செய்தால் உடனே இயேசு ரத்தம் ரெடி ஆகுது. சகல பாது நீக்கி சுற்றி கிறிஸ்துக்குள் வந்துடணும். தேவன் தனக்கு ஆதாம் முழுவது சகல பாது நீக்கி மீண்டுமா கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்க வர விருத்தீர் ஆஸ்வதிக்கப்பட, உயர்த்தப்பட, மேன்மைப்பட உலகத்துக்குள்ளே பூமிக்கு இருப்பாருங்க. கத்த உங்கள் வாழ்க்கையில் பெரிய காலம் பசுபிதாவே இந்த செய்தி கேட்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கத்தான். ஆதாமுக்குள் பிறந்த
எல்லோரும் கிறிஸ்துக்குள் கூட நாங்கள் குளோபல் சர்ச்சு வானக்கூற பூமி உலகம் போது 816 கோடி பேர் ஆதம் கூட பிறங்க. நன்மை தீமறி சாகேஷா நல்லவன் கட்டான் சுயினி உலகமே குட்டி பார்த்தாலும் நோவா காத்துலேருந்து அப்படி மனுஷகார் சோதம் கூட நடக்குது. எல்லாம் 816 கோடிக்கு அதிகமான உலக மக்கள். இந்திய தேசம் 140 கோடி ஜனங்க. தமிழ்நாட்டில் 7 கோடிக்கு அதிகமான ஜனங்க. எங்கள் வேலூர் 50 லட்சத்துக்கு அதிகமாக இருக்குது. கிராமங்களில் பட்டங்கள் எல்லாம் ஆதாம் வேவால் வழியாக பாவம் செய்து தேவ மகிழ்விட்டு பாவம் பிசாசு ராஜ்யமாக எங்கே பார்த்தாலும் சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் கொலைகள் வெறிகள் விபச்சாரங்கள் வீசனங்கள் கொலைகளுமாக இருக்குது. இயேசு ஜீவன் பரிபூர்த்த தேவி நீதி உயிர்த்தல தேவன் தனக்கு ஆதாம் முழுது அசுத்தாய் பசுத்தாய் இருக்கி உலகங்கள் 816 கோடிக்கு அதிகமாக இயேசு ஜீவன் பரிபூர்த்த தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளெலாம் கூட இடைவெளி ஏக்காது அசுத்தாய் பசு அலையலையாய் பூமி எங்கே பசுத்தாய் கட்ட வைக்கிறதா தேவதோட பண்ணிவிட்டு பாவத்துக்கு சாபத்து மருந்து விடியலாக்கி கிறிஸ்துவ நிலைத்திருக்கும்படி பூமிங்க மாம்சமானே அவர் கிறிஸ்துவ நிலைத்திருக்கும்படி ஒவ்வொருக்கிறங்க தாய் ஒரு மாபெரிய பிள்ளை கொண்டு வரும்படி ஜெயிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெயிக்கிற தாய் வைணத்தம் ஆண்டவரே கத்தா நீர் அப்படியே செய்திருக்காய் நன்றி செலுத்து கத்தா ஆதாமுக்குள் பிறந்தவர் கிறிஸ்துக்குள் கொண்டு வருங்க கத்தா அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்து ஜீவனமாக இருக்கு. அந்த ஜீவில் தேவி நீதி தூயத்தில் இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்தம் அந்த பிதாகுமார் ஆதாம் முழுத்து வாய்நாளெலாம் கொடுக்குற இடைவிடாமல் கூட எக்காது கொடுக்குறதா விசுவாச பசுத தேவதோட பணிவிடை செய்யிட்டு கத்தா நீ அப்படியே செய்திருக்காய் நன்றி செலுத்தும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் கொடுக்கப்படுகிறது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். இன்னொரு சேனல் FGC வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்தியில் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏப்பிலை கொண்டு வருவார். அந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. நீங்கள் எந்த நாட்டுக்கு போனால் சரி, எந்த கிராமத்துக்கு எந்த பட்டணத்துக்கு போனால் எல்லா ஆதாமுக்குள் தான் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு கிறிஸ்துக்குள் கொண்டு வந்துங்க. கிறிஸ்து நாடு ஜீவசர் தேவி நீதி உயிர்த்த தேவன் தற்கு ஆதாம் கொடுத்து அசுத்த பசுத்தாய் போயிட்டே இருங்க. ஜீவ மார்க்கத்துக்கு போதிங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க. உன்னை சுற்றி எல்லா ஜனங்களுக்கும் நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருப்பீங்க, பூமிக்கு உப்பாக இருப்பீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் ஏராளமான செய்திகள் 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். உலகத்தில் எங்குமே கிடையாது விலையேற்பட்ட சத்தியங்கள். நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகளுங்க. என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. எங்கே போனாலும் ஆதாம் குலப்ப தான் நன்மை பாவத்தை மன்னித்து தேவன் தனக்கு உலகத்து பிசாசு சிக்கி இருப்பான். மண்ணானவனாகவே இருப்பான். அவனை வானத்துக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே தேவி நீதித்துவ தேவன் தனக்குள்ள பிசாசு கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வாங்க. உலகத்துக்கு ஒளியாக இருப்பீங்க, பூமிக்கு உப்பாக இருப்பீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லேபில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 10/7/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.